பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், பாருங்க, கவலைப்படாதே என்ற தலைப்பின் கீழே நாம் என்ன பண்ண போகிறோம், சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்றதை நாம் என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ என்னோடு கூட நீங்களும் முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னோடு கூட நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மை நடத்துகிற பாதை அநேக நேரத்தில் நமக்கு என்ன பண்ணாது, புரியாது. நம்ம அதனால் என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் சில நேரங்களில் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ரொம்ப நம்ம என்ன பண்ணுறோம், தகச்சு போயிட்டு, ஐயோ என்ன நடக்குது, என் வாழ்க்கையில் என்னடா இப்படி இருக்குது, ஏன் என்னுடைய சூழ்நிலை மாறவே மாட்டுது, நன்மை வரும்னு காத்துட்டு இருந்த எனக்கு தீமையாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீ அறியாத பாதையில் உன்னை நான் நடத்தி கொண்டு வருகிறேன், அதனால் நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத அப்படின்றத இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேத புத்தகத்தில் நம்முடைய முன்னோர்கள் இதன் பாதையிலேயே அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்முடைய முன்னோர்களில் ஒரு சிலரை கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையில் நடத்தி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்கள பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்களுடைய அந்த காரியங்களை வைத்து தான் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாயிண்ட் என்னன்னா பாருங்கள், என்னோடு கூட நீங்களும் எழுதி கொள்ளுங்க. உன் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகும்போது நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, பயப்படாத. அங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். நல்லா கவனிங்க. நம்மளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும்போது நாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இன்னைக்கு இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ஒருத்தரை நான் பைபிள்லேருந்து நான் எடுத்து காட்டுறேன். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தா யாக்கோபு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய இளம் வயதில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தவறாக செய்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு வருது. வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்க அண்ணா என்ன பண்ணுறாங்க, அவங்கள சாகடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துரத்துறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தை விட்டு வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வனாந்திரத்தின் பாதையில் நடந்து கொண்டு போகும்போது நடுவில் ஒரு பிளேஸில் என்ன நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்மளுடைய எதிர்காலம் என்ன, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே போகிறோம் என்னன்னு தெரியலையே, கூட நமக்கு துணைக்கு யாருமே இல்லையே, இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இதை நம்ம முடிப்போமான்னு தெரியல, வழியில் போகும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க சோர்ந்து போனதுனால என்னாச்சு, அவங்க ரொம்ப டயர்டாகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லை எடுத்து வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிடுறாங்க. ஆனால் பாருங்கள், அங்கே இப்படி தேவன், பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல யாக்கோபுக்கு என்ன பண்ணுறாங்க, தரிசனமாகறாங்க. அங்கே தரிசனமாகி சொல்கிறாங்க, நீ போகிற இடத்துலெல்லாம் உன் கூட நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் கனப்படுத்தி மறுபடியும் உன்னை தன்னுடைய சொந்த இடத்துக்கு உன்னை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்க. பாருங்கள், கடைசியாக என்ன நடந்தது, தேவன் வாக்கு கொடுத்தது போலவே அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து அவங்க ஒரு வெளியேற பெற்ற ஒரு பாத்திரமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவங்கள ஆசீர்வதித்தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு, ரொம்ப எதிர்காலம் ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, யாக்கோபுடைய காரியத்தில் இருந்து அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருந்தது. அவங்க வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க, சுற்றி திரிந்தாங்க. அந்த இடத்துல அந்த யாக்கோபை நான் சந்தித்து என்ன பண்ணேன், அவங்கள நான் வாழ வச்சேன். அதுபோல் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கலாம். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை எதிர்காலம் கேள்விக்குறியாகும்போது, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகும்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல உனக்கு நான் தரிசனமாகி உனக்கு திட்டங்களை தருவேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேவன் நமக்கு
திருவுளம் பற்றுகிறார். இதை நாம் அறிந்து நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை நாம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமானால், அந்த நேரத்துல யாக்கோபு ஆண்டவர் பேசணும்னு என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. அப்ப நாம கூட கேட்கும்போது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம வரும்போது என்ன நடக்கும்னா, தேவன் நிச்சயமாக நம்மையும் கூட ஆசீர்வதித்து யாக்கோபை போல நம்மளை என்ன பண்ணுவாங்க, பெருக செய்வாங்க. இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கேட்ட இந்த முதல் பாயிண்டின் படி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க நிற்கும் போது நிச்சயமாக, எப்படி யாக்கோபை தேவன் வனாந்தரத்துல சந்திக்க போனாரோ அது போல உங்களையும் ஆண்டவர் சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை சந்திக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்னைக்கு அடுத்ததா 2வது பாயிண்ட் என்னன்னா பாருங்க, உன் தரிசனம் கேள்விக்குறியாகும் போது கவலைப்படாத, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்றத என்ன பண்றாங்க, இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. மறுபடியும் கூட நான் அந்த பாயிண்ட்டை சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. உன் தரிசனம் கேள்விக்குறி ஆகும்போது என்ன பண்ணாத, கவலைப்படாத. நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அந்த இடத்துல தான் ஒரு திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறேன்றத இன்னைக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு திருவுளம் பற்றுகிறேன் அப்படின்றத ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க. பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிளா ஒருத்தரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இளம் வாலிபன் தான் அவங்களும் கூட, யோசேப்பு. யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஒரு இளம் வாலிபன். அந்த இளம் வாலிபனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தரிசனத்தை தராங்க. பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நீ இப்படி இருப்ப, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான நிலைமையில இருப்பப்பா, உன் குடும்பத்தில் இருக்கிற உன் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உன்னை வணங்குவாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் உன்னை வணங்குவாங்க, நீ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேவன் ஒரு தரிசனத்தை சொப்பனத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் கவனிங்க, இந்த சொப்பனம் வந்த உடனே யோசேப்புக்கு என்ன ஆயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இல்லையா. இந்த சொப்பனம் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நிறைவேறிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது, தேவன் கொடுத்த அந்த காரியத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த சம்பவத்துக்கும் ரொம்ப எல்லாமே அப்படியே தலைகீழாக நடந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட இது போல உங்களுடைய தரிசனங்கள் கேள்விக்குறியாகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் சில காரியங்களை ஏறெடுத்து அதை செய்ய முடியாமல் அது தடுத்து போயிருந்திருக்கலாம். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, தரிசனங்கள் கேள்விக்குறியாகும் போது என்ன பண்ணாத, கவலைப்படாத. அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த யோசேப்பு கதையில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததை இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சகோதரர்கள்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குது, இவங்க சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்குதுன்னா, அவங்க யோசேப்பு அவங்க அண்ணாக்களை பார்க்க வரும்போது அவங்கள என்ன பண்ணுறாங்க, குழியில் தள்ளி போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விற்று போட்டுடுறாங்க. அப்புறம் அவங்க எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, சிறைச்சாலை வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் கொஞ்சமோ சம்மதமே இல்லாதது போல் என்னாச்சு, அவருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த நேரத்தில் ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் என்ன பண்ணாராம், தேவன் புடமிட்டாராம். அந்த வார்த்தை வந்து யோசிப்பை புடமிட்டு கொண்டே இருந்துதான். ஸோ இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கலாம், அநேக காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக எல்லாமே மாறாக நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நீ ஆண்டவர் நிமித்தம் நீ என்ன பண்ணி, ஆண்டவருக்காக நீ நின்று ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்து அது எல்லாமே இன்னைக்கு தோல்வியாக இருக்குதா, எல்லாமே உனக்கு தலைகளாக இருக்குதா, அதில் ஒரு ஜெயத்தை பார்க்கலையா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறது என்னன்னா, அந்த யோசிப்பையும் நான் என்ன பண்ணேன், நான் பார்க்க போனேன். நான் கொடுத்த அந்த திட்டத்தை, அந்த தரிசனத்தை நான் என்ன பண்ணேன், நிறைவேற்ற நான் போனேன். அதை நிறைவேற்றியும் யோசேப்பை நான் உயர்த்தி வச்சேன் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா,
நீ உன்னுடைய தரிசனம் கேள்விக்குறியாகும் போது நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நீ திகைச்சு போயிடாத, நீ சிதறாத, உன்னுடைய வாழ்க்கையும் சிதறாது, உன்னுடைய தரிசனமும் சிதறாது. எப்படி நான் யோசேப்ப உன்னை அறியாத வழியில நான் நடத்தி கொண்டு வந்து நான் அவனை உயர்த்தி ஆசீர்வதிச்சனோ, அதுபோல உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க என்ன பண்ணுங்க, யோசேப்பை போல நீங்க இருக்கலாம். நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில அவர் அந்த ஆசீர்வாதத்தை தருவாரு, எனக்கு செய்வாரு, என் தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாக உடைய தரிசனத்தை நிறைவேற்ற அவர் என்ன பண்ணுவாரு, இங்க எகிப்துல இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்க நிச்சயமா வருவார். ஆனா இதுல இன்னும் ஒரு காரியம் என்னன்னா பாருங்க, அவன் சகோதரர்கள் எல்லாம் நினைச்சாங்க, அவ்வளோதான் இவனுடைய கதை முடிஞ்சிருச்சு, இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விற்று போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருந்தாரு. இவங்க நினைச்சாங்க எகிப்துக்கு வித்து போட்டுட்டா இவனுடைய தரிசனம் நிறைவேறாது அப்படின்ட்டு நினைச்சாங்க. ஆனா தேவன் என்ன பிளான் பண்ணி இருந்தாருன்னா, அவன் எகிப்துக்கு போகணும், எகிப்துல தான் அவனை நான் உயர்த்த போறேன்றதையே என்ன பண்ணியிருந்தாங்க, ஆண்டவர் திட்டமாய் வைத்திருந்தாங்க. இன்னைக்கும் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திட்டங்களை சிதைச்சிட்டேன், இல்லை ஒன்று அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். சில திட்டங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உன் சோதனைகளில் உன்னுடைய விழுந்து போன நிலைமைகளில் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறன்றத இயேசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்னோடு கூட நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் என் கூட நீங்களும் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஓசியாவின் புஸ்தகம் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயுமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை கைவிடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, உன்னுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை ஆசிர்வதிப்பதே எனக்கு பெரிய விருப்பமாக இருக்கிறபடினால நீ என்ன பண்ணாத, நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாத, உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக அது என்ன பண்ணும், அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாருமே கெடுக்க முடியாது. மனுஷர்கள் ஒருவேளை உனக்கு முன்பதாக வந்து பெரிய மதில்களை கட்டலாம், இல்லை செங்கடல் போல காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எது இருந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றின தேவன் உங்களையும் அவர் சந்திக்க என்ன பண்ணுவார், வருவார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனத்தை நிறைவேற்றினவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் தரிசனத்தை நிறைவேற்ற போதுமானவர் என்று சொல்லி விசுவாசமாய் நீங்கள் ஆண்டவருக்காக காத்துருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக 3வது பாயிண்ட் என்னன்னா பாருங்க, உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கேள்விக்குறி ஆகும்போது நீ என்ன பண்ணாத, பயப்படாத, கவலைப்படாத. ஏன்னா நான் அங்கே தான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஒருவேளை நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோன்னா, நிறைய காரியங்களை எதிர்பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நிறைய காரியங்கள் நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு செய்ய மாட்டார் போல், நாம தான் கேட்டுகிட்டே இருக்கிறோம். இல்லை ஆண்டவர் நமக்கு இதை தர்றது போல் இல்லை, நாம் என்ன பண்ணிட்டோம், நாமெல்லாம் காத்திருந்து நாம் சிலதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நம்ம அதை அப்படியே நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம், இனி இதை கேட்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நீங்கள் என்ன பண்ணலாம், யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு இந்த பாயிண்ட் மூலிமா கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னென்னா, உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கேள்விக்குறியாகும்போது நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நீ பயந்தீன்னா என்ன பண்ணிடுவ, நீ எதிர்பார்ப்புகளை நீ என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா பைபிளில், பதறின காரியம் என்றைக்குமே என்ன ஆகிடும், அது சிதறி போயிடும். விசுவாசி என்ன பண்ண மாட்டான்,
அவன் பதறவே மாட்டான். அவனுடைய ஒவ்வொரு காரியமும் என்ன ஆகும், அது சிதறவே சிதறாது, அது நேர்த்தியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ பதறாம நீ என்ன பண்ணு, என்னுடைய பாதையில என்னுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நீ வா. நான் உன்னை என்ன பண்ணுவேன், உனக்கு ஏற்ற நேரத்துல எல்லா காரியங்களையும் செய்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் வாழ வைப்பேன் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒருத்தர் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். யாருன்னா பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் இவங்களும். ஆபிரகாம், ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் பைபிளில். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாங்க. என்னென்னா, நான் உனக்கு சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் வயதான காலத்தில் உனக்கு ஒரு பெரிய சந்ததியை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது, நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன, அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கே கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் வாக்கு தந்து போயிட்டு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்துக்காக, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கேள்விக்குறியாகும் போது நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அந்த இடத்துல தான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அந்த சுச்சுவேஷனில் தான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த இடத்துல தான் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்றத இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளையை கொடுத்தாங்க. ஈசாக்கு மூலயமா ஒரு பெரிய சந்ததி என்னாச்சு உருவானது. அதன் மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னன்னா, எதிர்பார்ப்புகள் கேள்விக்குறியாகும் போது நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நான் ஆபிரகாமையும் நான் சந்திக்க போனேன், மறுபடியும் அவங்களையும் நான் ஆசீர்வதிச்சேன், நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினேன். நான் யாக்கோபையும் நான் சந்திக்க போனேன், யோசேப்பையும் நான் சந்திக்க போனேன். இன்றைக்கும் உன்னையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சந்திக்க வந்திருக்கிற உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றும். உன்னை நான் வாழ வைப்பேன், உன்னை நான் உயர்த்தி அழகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது, நமக்கு சில காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மை கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார், நம்மை வழி நடத்துவார். நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மளுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுவாராம், நம்முடைய வார்த்தை கொண்டு நினமுள்ளதாக மாற்றி நம்ம செழுமையான இடத்துல கொண்டு போயிட்டு எல்லா வறட்சிகளையும் மாற்றி நமக்கு ஒரு ஜீவ நீரூற்ற கொடுத்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆசீர்வதிப்பாராம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம், காலேப்புடைய மகளுக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த மகளுக்கு என்னென்னா ரொம்ப ஏக்கம், எங்கள் அப்பா எனக்கு வறட்சியான ஒரு நிலத்தை கொடுத்தாரு, நான் போய் மறுபடியும் எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்பேன், எங்கள் அப்பா எனக்கு ஒரு செழுமையான ஒரு பிளேஸை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அவங்க கேட்டது போலவே என்ன நடக்குதாங்க, அவங்க செழுமையான இடத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மகளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் ஒருவேளை ஒரு கட்ட வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வறட்சியான சூழ்நிலையில் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே இல்லாத சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். கண்ணீரின் பாதையில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். கானானிய ஸ்திரியை போல் ஆண்டவர் இடத்துல நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். இல்லை அண்ணாலை போல் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கலாம். அன்புக்காக ஏங்கி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என்னன்னா, நீ கவலைப்படாத, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன்னை நினச்சிருக்கிறேன், உன்னை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை குறித்துதான நினைவுகள் என்னுடைய சிந்தையில் இருக்குது. அது என்றைக்குமே அது நன்மைக்கானது தான், அது தீமைக்கானது இல்லைன்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் மனுஷர்கள் நம்மை பார்ப்பதற்கும் நம்முடைய தேவன் நம்ம ஏசப்பா நம்மளை பார்ப்பதற்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த ஏசு சாமி உங்களையும் என்னையும் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா உலக மனுஷங்களை போல் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பார்க்கவே மாட்டார். மனுஷங்க நம்ம விழுந்துட்டா போதும், நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிட்டா போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னா போதும்ன்ட்டு நினைப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, எப்படியாவது என் பிள்ளையை நான் உயர்த்திடணும், எப்படியாவது என் பிள்ளையை நான் ஆசீர்வதிச்சிடணும், எப்படியாவது என் பிள்ளை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பல முயற்சிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணுவார்,
நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். அதுதான் நம்முடைய ஒரு தகப்பன். மனுஷர்கள் நினைக்கிறது போல மனுஷர்கள் நம்முடைய முகத்தை பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்ப்பார். நம்முடைய உள்ள இருக்கிற அந்த காயங்களை பார்த்து, நம்முடைய உள்ளான அந்த உத்தமத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மை ஆசீர்வதிப்பாராம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்தட்டும் என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். அந்த யாக்கோபை சந்தித்த தேவன், யோசேப்பை சந்தித்த தேவன், ஆபிரகாமை சந்தித்த தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னைய சந்தித்து நமக்கு ஒரு ஜீவ நீரூற்ற கொடுத்து, நமக்கு ஒரு செழுமையான இடத்தை கொடுத்து, நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்து, நம்மளுடைய தலையை உயர்த்தி நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் நம்மளுடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி இந்த வார்த்தை மூலியமாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, உனக்கு தீமையான காரியங்கள் நடக்கும் போதோ இல்லை எல்லாமே முடிந்து போகுது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. அந்த இடத்துல தான் உனக்கு நான் ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கடைசியாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஆகார் என்ன பண்ணுறாங்க, சாராளால் துரத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் சுற்றி திரியிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய அந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தூதன் அனுப்பி தன்னுடைய மகளை சந்தித்து என்ன பண்ணுறாரு, அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அடுத்து வாழவே நிலைமை இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குது, அவளை சந்திக்க வரார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட கடன் பிரச்சனையினால் அடுத்து நான் வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இல்லை நான் அந்த வனாந்தரத்தில் உன்னை சந்திக்க நான் வருவேன், என்னுடைய தூதனை அனுப்புவேன், உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் மாற்றி போடுவேன், உனக்காக ஒரு துறவை அனுப்புவேன், உனக்காக ஒரு துறவை ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எல்லாமே முடிந்து போச்சுன்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய துவக்கம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதை தேவன் இன்னைக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய சமாதானத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறபடினால யாருமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த நினைவுகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், ஒன்றும் தீமைக்கானது அல்ல என்பதை என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறாங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்துருங்க. மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்துருவீங்க. நீங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்து ஆண்டவர் நியமத்த பாதையில் நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருப்பார். இந்த பலத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.